வணக்கம் நண்பர்களே. ஜல்லிக்கட்டு எப்பொழுதுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகத்தான் தமிழ்நாட்டில் பல களங்களை கண்டு வந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு விஷயத்தில் எப்பொழுதுமே அரசாங்கம் மிக கவனமாகத்தான் நடந்து கொள்ளும். அதில் ஒரு சிறு தவறு நடந்தாலும் ஜல்லிக்கட்டு விழாவிலோ அதை அமைத்து கொடுப்பதிலோ அது உருவாக்கம் செய்வதிலோ ஏதேனும் பிழை ஏற்பட்டுவிட்டால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்பது அரசியல் இருப்பவர்களுக்கு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், அரச கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விழா. இந்த விழாவினை நீங்கள் ஏதேனும் இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு சங்ககால பாடல்களில் இருந்தோ அல்லது புராணங்களில் இருந்தோ இந்த வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இருக்கும் ஜல்லிக்கட்டு வடிவத்தை நீங்கள் பார்க்க இயலாது. இது ஜல்லிக்கட்டினுடைய வடிவம் மாறிய ஒரு நிகழ்வு தான் இப்போது நடந்து கொண்டிருப்பது. அதிலும் ஏகப்பட்ட சர்ச்சைகள். இதில் அமைச்சராக இருப்பவர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய அமைச்சர்கள் மிக சாதாரணமாக நடந்து கொண்டார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாதியினரை நோக்கி அவர் அவமதிப்பாக பேசுவதாக, நடப்பதாக தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். இங்கு சாதி வித்தியாசம் பார்த்து தான் அமைச்சர் மூர்த்தி பேசுகிறார் என்று அப்படி மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா மதுரை வட்டார வழக்கில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மிக சாதாரணமாகவே ஒருவரை உரிமையில் அழைப்பது, வயதில் முதியவர்களை கூட உரிமையில் அழைப்பது பாசத்தினுடைய அடிநாதமாக கூட இருக்கும். அதை சற்று புரிந்து கொண்டவர்கள் தான் அதை இவர் இதற்காகத்தான் இப்படி பேசுகிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அது வம்பாகிவிடும். அதுவும் இந்த காலகட்டங்களில் மதுரை வட்டார வழக்கு என்று ஒரு தவறான போக்கினை நான் மூடி மறைப்பதாக நினைக்க வேண்டாம். இப்போது வந்திருக்கும் நிகழ்வுகள் அப்படித்தான் வந்திருக்கிறது. அவிழ்க்கப்படாத காளைகள், அதாவது வாடிவாசல் காளைகள் அவிழ்க்கப்பட்டு வாடிவாசல் வழியாக வந்து அது அடக்கப்படுகிறதா அல்லது வீரர்களை தாண்டி செல்கிறதா என்பதை வைத்து தான் மாடுகளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவிழ்க்கப்படாத, அதாவது வாடிவாசல் வராத காளைகளுக்கெல்லாம் தங்க காசு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி மேலே ஒரு குற்றம் சாட்டாங்க. அவர் அப்படி கொடுக்கும்போது வாடா போடா என்று பேசினார் அப்படின்னு சர்ச்சை கிளம்பினதாகவும் ஒரு தகவல். இந்த ஜல்லிக்கட்டுக்கு முதல் நாளே டோக்கன் கொடுப்பதிலேயே தகராறு ஏற்பட்டு முதல் நாள் அவர்கள் நீண்ட போராட்டம் நடத்தி நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் அது விழாவுக்கே ஒரு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் என்றால் இதில் ஒரு அடிப்படையான உண்மையை நான் அந்த செய்தியை வாசிக்கும் பொழுது கவனித்தேன். இந்த ஜல்லிக்கட்டு என்பது அந்த ஊர் மக்களுடைய உணர்வுகளில் கலந்திருப்பது. அவர்களுடைய ஒரு கலாச்சாரத்தின் வடிவமாக பார்க்கிறார்கள். அங்கு ஜாதி எல்லாம் அங்கு இல்லை. அலங்காநல்லூர் மக்கள் அந்த கோயில் பூசாரி சொன்னதால் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை, அடிக்கோடு இட்டுக்கொள்ளுங்கள், அந்த அடிப்படை நம்பிக்கையில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறது எனும் பொழுது இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை அரசாங்கமும் வருவாய்த்துறையும் சேர்ந்து நடத்துவது என்பதுதான் இங்கு சிக்கல் எழுகிறது. காரணம், அரசு விதிகள் என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான். அரசாங்க விதிகள் சட்டத்தின் ரீதியாக நடக்கும் அரசாங்கங்களில் அவர்கள் இஷ்டத்துக்கெல்லாம் அவங்க விதிகளை மாற்ற முடியாது. அதனால் உள்ளூர் மக்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் வளைந்து கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு அதை அந்த ஊர் பொது சபை, பொது கமிட்டி என்று இருப்பவர்களிடம், அதை விழா நடத்துபவர்களிடம், அவர்களிடம் ஒப்படைத்தால் இந்த சச்சரவுகள் நீங்கும் என்பது என்னுடைய கருத்து. காரணம், நீங்கள் அவசியமில்லாமல் போய் அதில் தலையிடும் பொழுது நீங்கள் நீதிமன்றம் என்ன விதிமுறைகளை விதித்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் நினைப்பீர்கள். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை, எங்கள் விருப்பப்படி தான் நடக்கும் என்று நினைப்பார்கள். அதில் தான் சாதி வந்து விடுகிறது. தனது சாதியை சேர்ந்தவருக்கு மட்டுமே இவர் டோக்கன் வழங்குகிறார். இதில் பாலமேடு, அலங்காநல்லூர் 2 ஜல்லிக்கட்டிலுமே அந்த உள்ளூர் மாடுகளுக்கு அதிகமாக டோக்கன் வழங்குவதில்லை. இவர் தனது ஜாதி அல்லது தனக்கு தெரிந்தவர்கள், வேண்டியவர்கள், இவர்கள் காளைகளுக்கு மட்டுமே டோக்கன் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. எல்லாம் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்கதான் இவங்களுக்கு. அது மாதிரி டோக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் உள்ள அனுமதிக்காதனால ஒரு வீரர் அனுமதிக்க மறுக்கப்படுகிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. மருத்துவ காரணங்கள் இருக்கலாம், வேறு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் அனுமதி மறுக்கப்பட்ட போது அவரை காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுடன் ஒருவர் தமிழரசன் என்பவர் குற்றம் சாட்டுகிறார். காவல்துறை தாக்கியது என்பது கூட்டத்தில் இருக்க ஒருவரை பிடித்து மட்டும் அவர்கள் தாக்க போவதில்லை. அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன அவசியம் இருக்குது. ஆனால் அமைச்சர்
எதிர்க்கிறார், அமைச்சரை எதிர்க்கிறார், விழாவில் ஒரு கலகம் ஏற்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக காவல்துறையினர் ஒரு லேசான தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை குறைந்தபட்ச பலப்பிரயோகம் செய்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக செய்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை நான் காவல்துறையை சப்பை கட்டுவதற்காக சொல்லவில்லை, தவறும் இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக இந்த இதெல்லாம் ஏன் வருதுங்கிறது தான் அதை சொன்னேன். இவங்க உள்ளூர் கமிட்டிகளிடம் ஒப்படைக்கப்படும் பொழுது அது இது மாதிரி ஒரு சர்ச்சைகள் உள்ள வர்றதுக்கு, ஏன்னா நீதிமன்ற விதி என்ற ஒன்றை மட்டும் பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது நல்லதல்ல. நீதிமன்ற ஆணை என்பது, நீதிமன்ற என்ன விதிகள் விதித்திருக்குது என்பது அந்த ஹாலில், அந்த அறையில், நீதிபதியும் வழக்காடுபவர்களும் இருக்கும் அறையில் அங்கு வழக்காடியவர்களினுடைய வாதங்களும் நீதிபதியினுடைய கருத்தும் இணைந்து ஒரு விதிகள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இங்கு களம் வேறுமாறாக இருக்கும். இது எப்போதுமே எல்லா தீர்ப்புகளுக்கும் எல்லா நீதிமன்ற ஆணைகளுக்கும் களமும் வெவ்வேறு திசையில் தான் இருக்கும். காரணம், அவர்கள் சட்டத்தின் நீதியை தான் கொடுப்பார்கள். அவர்கள் இங்கே என்ன நினைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் போட மாட்டாங்க யார் நீதிமன்றம். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அங்கு அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் அமர்ந்திருந்தார். அவர் முன்வரிசையில் அமர்த்தப்படுவது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக, சரி புரோட்டோகால் படி இல்லைன்னா கூட ஏதோ அவருடைய பையன் வந்துட்டார், ஒரு சேரை போட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அதற்காக மாவட்ட ஆட்சியர் பின்னால் நிற்க வைக்கப்பட்டார் அல்லது தள்ளி உட்கார வைக்கப்பட்டார் என்பது முதல் அந்த குற்றச்சாட்டை சற்று கவனிக்க வேண்டும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்கிறார், அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லை என்று. ஆனால் அது நடந்ததை பார்த்தவர்கள் இல்லாமல் ஏன் மாவட்ட ஆட்சியரை அதில் வம்பிழுக்க வேண்டும்? அதனால் அப்படி நடந்திருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் தள்ளி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் இதுவோ வேறு எதுவோ அது வேறு விஷயம் ஒன்று. இரண்டாவதாக, தனது நண்பர்கள் நிற்பதை பார்த்துவிட்டு அவர் உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி அவர்களையும் முன்வரிசையில் அமர வைக்க முயற்சி செய்கிறார். உடனே மூர்த்தி அவங்களெல்லாம் மேடையில் இருந்தவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இருக்கிறது. என்ன, உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடி இந்த ஜல்லிக்கட்டை நடத்திய ராஜசேகர் அவரை விழா முடியும் வரை, அதுவும் இன்பநிதிக்கு பின்னாலேயே கையை கட்டி நிற்க வைத்தது அமைச்சர் செய்த மாபெரும் தவறு. அதை அவர் செய்திருக்கக்கூடாது. அமைச்சரும் வயதில் மூத்தவர், அவர் வயதோ அவருடைய வயதில் மூத்தவரோ இளையவரோ ஒரு ராஜசேகர் என்பவர் இந்த ஜல்லிக்கட்டிற்கான முக்கியமான நகர்வில் ஒன்றானவர், அந்த வழக்கு சட்ட போராட்டத்தை நடத்தி மீண்டு தந்தவர். அவரை நிற்க வைத்துவிட்டு அவரை விட அவர் பேரன் வயசில் இருக்கிறவரை போய் முன்னாடி உட்கார வைப்பது சபை மரபல்ல. அது நீதிமன்ற உத்தரவு இருக்கா இல்லையா, புரோட்டோகாலில் யார் உட்காரணும் அதையெல்லாம் சொல்லி சபை மரபல்ல. அதை மூர்த்தி செய்திருக்கக்கூடாது, அமைச்சர் மூர்த்தி செய்திருக்கக்கூடாது. மற்றதெல்லாம் வாதத்துக்குரியவை, களத்தில் நிகழ்பவை. அதை கள சூழலில் நிற்பவர்கள், அந்த களத்தில் இருப்பவர்கள் அதில் நியாயம் பார்க்கட்டும். ஆனால் ஒரு வயதில் மூத்தவரை நிற்க வைத்து ஒரு சிறு பையனை அவருக்கு முன்னால் அமர வைப்பது சபை நாகரிகம் அல்ல. ஒரு அமைச்சருக்கும் அது அழகல்ல, மாண்புமிகு அமைச்சருக்கு அழகல்ல. இவைகளெல்லாம் வாக்குகளில் எதிரொலிக்குமா, அது வேறு விஷயம். ஆனால் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். கவனமாக இந்த வாக்குகள் அவங்க போய் சேரணுன்றக்கா சொல்ல, சபையில் மற்றவர்களை மதிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அமைச்சருக்கு அறிவுரை சொல்லும் வயதில் நான் இல்லை, இருந்தாலும் இது தவறு. தொடர்ந்து சேனல் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.